கோகுலாஷ்டமியிலே கிருஷ்ணனுடைய அவதாரம், அடுத்த அஷ்டமியில் ராதாஷ்டமியில் ராதையினுடைய அவதாரம். யமுனையை குறித்து தபஸ் பண்ணுறது, கங்கையை குறித்து தபஸ் பண்ணுறதெல்லாம் பிராச்சீனமாக உண்டு. அந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் பார்க்கிறா, அந்த தாமரையில் ஒரு பச்சை பொன் குழந்தை படுத்துட்டு அவதாரம் பண்ணி 3 வருஷம் ஜகத்தை பார்க்கவே இல்லை, உலகத்தை பார்க்க. கிருஷ்ணன் தெரிஞ்ச பிறகுதான் கண்ணை திறந்து முதல்ல கிருஷ்ணனை பார்க்க. கோகுலாஷ்டமியிலே கிருஷ்ணனுடைய அவதாரம், அடுத்த அஷ்டமியில் ராதாஷ்டமியில் ராதையினுடைய அவதாரம். அனுஷத்தன்னிக்கு ராதாதேவியினுடைய திரு அவதாரம். ரிஷபானு கோபனும் அவனுடைய பத்னியும் யமுனா தேவியை குறித்து தபஸ் பண்ணினாலாம், ஒரு புத்திரபாக்கியம் வேணும்னு. யமுனையை குறித்து தபஸ் பண்ணுறது, கங்கையை குறித்து தபஸ் பண்ணுறதெல்லாம் பிராச்சீனமாக உண்டு. யமுனா தேவியை குறித்து தபஸ் பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு இந்த ரிஷபானு கோபனும் அவனுடைய மனைவியும் யமுனையில் ஸ்நானம் பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கும் பிருந்தாவனத்துக்கு போனால் பிருந்தாவனத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் ராவல்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த ராவல்ங்கிற க்ஷேத்திரத்தில் தான் ராதாதேவியினுடைய அவதாரம். எப்படி மதுராவில் ஜெயிலில் எப்படி கிருஷ்ணனுடைய திரு அவதாரமோ அதுபோல் ராதையினுடைய திரு அவதாரம் ராவல்ங்கிற க்ஷேத்திரம். யமுனக்கரையிலேயே திருமாளிகை. தம்பதிகளாக ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான தாமரை பூ ஒன்று முதந்துன்னு வந்தது. இவர்கள் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அந்த தாமரை இவர்கிட்ட வருது. அந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் பார்க்கிறா, அந்த தாமரையில் ஒரு பச்சை பொன் குழந்தை படுத்துன்னு இருக்கு. அந்த குழந்தையை யமுனையே தனக்கு புத்திரியாக கொடுத்தான்னு தபஸ் பண்ணினது வீண் போகல, யமுனாதேவி அனுகிரகம் பண்ணினான்னு இந்த குழந்தைய அப்பா அம்மா 2 பேரும் எடுத்துன்னு வந்து வளர்க்கும் பொழுது அனுஷ நட்சத்திர தன்னிக்கு அந்த பெண் கிடைச்சதுனால சமஸ்கிருதத்தில் அனுஷத்துக்கு அனுராதான்னு பேர். இந்த அனுராதான்னு தான் ராதையோட திருநாமம். அது அப்படியே கூப்பிட்டு அனுராதாங்கிறதுல இந்த அணு கட்டா எடுத்து ராதை தான் நிற்கிறது. ஒரு ஆச்சரியம், கொஞ்ச நாள் கழித்து தான் கவனித்தா அந்த குழந்தை கண்ணையே திறக்க மாட்டேங்கிறது. பிறந்த குழந்தை கண்ணையே திறக்கல. ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குன்னா இன்றைக்கினா உடனே ஸ்கேன் எடு, ஹாஸ்பிட்டலுக்கு போ, அதை பண்ணு இதை பண்ணு, நிமிஷமாக முடிஞ்சிடும். அன்றைக்கி இது மாதிரி லௌகிக வசதி இல்லாத காலம். கண்ணை திறக்கும்னே காத்துட்டுருக்கேன். 3 வயசாச்சு, கண்ணே திறக்கல. ஆனால் நீந்தறது, தவழறது, தளர் நடையெல்லாம் வந்துடுத்து, ஆனால் கண் திறக்கல. அந்த சந்தர்ப்பத்தில் தான் நந்தகோபனுக்கு கிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கு. நந்தகோபன் ஊஞ்சல்லாம் போட்டு இப்படி தொட்டில் கண்ணனை போட்டுவிட்டு அவனுடைய சர்க்கிள் எல்லாரையும் கூப்பிடுவாளோன்னு அவனுடைய ஃப்ரெண்டு தானே ரிஷபானு கோபன். அந்த ரிஷபானு கோபனையும் அழைக்க அவனுடைய மனைவி கண்ணை திறந்து பார்க்காத குழந்தை ராதா இவாளையும் அழைச்சிண்டு வர. தொட்டில் இருக்கிற குழந்தைய அப்பா அம்மா பார்த்தா இந்த பொண்ணும் ராதை. குழந்தை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தொட்டு இல்லைன்னா மெதுவாக கையை பிடிச்சி அழிச்சுன்னு போங்கோன்னு இந்த குழந்தை கேட்குறது. 3 வயசு குழந்தை. தொட்டுக்கிட்டு அழிச்சுன்னு போய் நிதானம் பண்ணிட்டு அந்த கிருஷ்ணனை தொட்டுது. குழந்தை இருக்கிறத தொட்டு பார்த்து இந்த இடத்துல தான் கிருஷ்ணன் இருக்கான்னு தொட்டு பார்த்து நிதானம் பண்ணிண்டு
அப்புறம்தான் கண்ணை திறந்தாளாம் ராதை. அவதாரம் பண்ணி 3 வருஷம் ஜகத்தை பார்க்கவே இல்லை, உலகத்தை பார்க்கல. ஏன் அப்படின்னா கிருஷ்ணன் இல்லாத ஜகத்தை பார்க்க விரும்பல. கிருஷ்ணன் தெரிஞ்ச பிறகுதான் கண்ணை திறந்து முதல்ல கிருஷ்ணனை பார்க்க. அப்ப எவ்வளவு பிரேமம் இருக்கணும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.